வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. முதலில் தலைப்பு செய்திகள். அம்பாறை நிந்தபூரில் போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே மோதல். அக்கரைப்பற்று கல்முனை வீதியை மறித்து மக்கள் ஆர்ப்பாட்டம். பொதுநலவாய மாநாட்டின் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு 3 நாள் விடுமுறை. விரிவான செய்திகள். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று 68வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அதனை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் வழங்கும் விசேட தொகுப்பு அடுத்து. டி.ஏ. ராஜபக்ஷ தம்பதியினரின் மகனாக 1945ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ பிறந்தார். காலி ரிச்மண்ட் கல்லூரியில் ஆரம்ப கல்வியை தொடர்ந்த அவர் கொழும்பு நாலந்தா மற்றும் தேர்ஸ்டன் கல்லூரிகளிலும் தமது கல்வி பயணத்தை முன்னெடுத்தார். தென்னிலங்கையின் புகழ்மிகு அரசியல்வாதியான தமது தந்தையின் மறைவை அடுத்து மக்கள் சேவைக்காக தம்மை அர்ப்பணித்த இளம் மஹிந்த ராஜபக்ஷ செயற்பாட்டு அரசியலுக்குள் பிரவேசித்தார். 1968ஆம் ஆண்டு பெலியத்த தொகுதியின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளராக தெரிவான அவர் 1970ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி மக்கள் ஆணையால் முதற் தடவையாக பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார். அண்மை கால பகுதியில் மிகவும் குறைந்த வயதில் பாராளுமன்ற பிரவேசம் பெற்ற உறுப்பினர் என்ற பெருமையையும் அவரையே சாரும். இதனிடையே சட்டக்கல்லூரியில் சேர்ந்த மஹிந்த ராஜபக்ஷ 1976ஆம் ஆண்டு சட்டத்திறனியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். 1983ஆம் ஆண்டு ஷிரந்தி விக்ரமசிங்கவை கரம் பிடித்த அவர் இல்லற வாழ்க்கையை ஆரம்பித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னேற்றத்திற்காக நித்தமும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட மஹிந்த ராஜபக்ஷ 1994ஆம் ஆண்டு பொது தேர்தலில் வெற்றியீட்டிய சுதந்திர கட்சி தலைமையிலான பொதுசன ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தின் தொழில் அமைச்சராக பதவி வகித்தார். பின்னர் கடற்றொழில் அமைச்சராகவும் செயற்பட்ட அவர் 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவராக தெரிவானார். 2004ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஆட்சியை கைப்பற்ற அந்த அரசாங்கத்தின் பிரதமராக மஹிந்த ராஜபக்ஷ பதவி பிரமாணம் செய்து கொண்டார். 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய மஹிந்த ராஜபக்ஷ இலங்கையின் 6வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அந்த வருடத்தில் தமது பிறந்த நாளை கொண்டாடினார். மூன்று தசாப்த யுத்தத்திற்கு முடிவு கட்டிய ஜனாதிபதி 2009ஆம் ஆண்டில் நாட்டில் அமைதி ஏற்பட வழிவகுத்தார். பிராந்திய நாடுகளுக்கு முன்மாதிரியாக செயற்பட்ட அபிவிருத்திக்கான போராட்டத்தை ஆரம்பித்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாட்டை ஆசியாவின் அதிசயமாக மாற்றும் நோக்கில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருகிறார். மக்கள் தம்மீது கொண்டிருந்த அதீத நம்பிக்கையால் 2010ஆம் ஆண்டு மீண்டும் இலங்கையின் ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ஷ தெரிவானார். 3 புதல்வர்களின் தந்தையாக மாத்திரமல்லாது நாட்டின் ஒட்டுமொத்த எதிர்கால சந்ததியினரதும் பாதுகாவலராகவும் வழிகாட்டியாகவும் திகழும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களே தங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இதேவேளை ஜனாதிபதியின் 68வது பிறந்த நாளை முன்னிட்டு தானம் வழங்கும் நிகழ்வு ஒன்று இன்று காலை நடைபெற்றது. நாராயண்பேட்டை அபயாராம விகாரையில் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. நாராயண்பேட்டை அபயாராம விகாரைக்கு இன்று அதிகாலை சென்ற ஜனாதிபதி மத வழிபாடுகளில் ஈடுபட்டார். கோட்டை ஸ்ரீ சாமஸ்ரீ மகாசங்க சபையின் பதில் மகாநாயக்கர் கலாநிதி இத்தாபானே தம்மாலங்கர தேரர் உள்ளிட்ட மகாசங்கத்தினர் இந்த சந்தர்ப்பத்தில் பிரசன்னமாகியிருந்தனர். இதன்போது ஜனாதிபதியினால் தானம் வழங்கப்பட்டது. ஐக்கியதாதியர் சங்கத்தின் தலைவர் நாராயண்பேட்டை அபயாராம விகாரையின் விகாராதிபதி முருத்தட்டுவ ஆனந்த தேரரின் ஆலோசனைக்கமைய 5வது தடவையாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பின்னர் நாராயண்பேட்டை அபயாராம விகாரையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள விகாரை மண்டபம் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது.
மாத்தறை நகரில் உள்ள வீதியொன்று சர் பொன்னம்பலம் ராமநாதன் மாவத்தை என்று நேற்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் பிரதம விருந்தினராக இளைஞர் விவகாரம் மற்றும் திறன் விருத்தி அமைச்சர் டலஸ் அழகப்பெரும கலந்து கொண்டிருந்தார். எமது நாட்டின் சனத்தொகை 21 மில்லியன் ஆகும். இந்த 21 மில்லியன் மக்களும் 2 மொழிகளையே பேசுகின்றனர், சிங்களம், தமிழ். நாம் அனைவரும் இந்த சிறிய தீவிலேயே வாழ்கின்றோம். எனினும் இந்த சிறிய தீவில் வாழும் 21 மில்லியன் மக்களுக்கு தமது சகோதர மொழியை பேச முடியாது. தற்போது இந்த டலஸ் அழகப்பெரும இந்த முழு நாட்டினதும் இளைஞர் விவகார அமைச்சர். எனினும் தமது சகோதர மொழியான தமிழ் மொழியை பேசுவதற்கு தெரியாது. இதுவே யதார்த்தம். ஏன் இவ்வாறு நடந்தது? எமது அனைத்து விடயங்களிலும் LTTE அமைப்பு தலையீடு செய்தது. எவ்விடத்தில் தவறியது? 2009 ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி பார்லிமெண்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த நாட்டில் சிறுபான்மை பெரும்பான்மை என்ற 2 இல்லை என கூறினார். இதனை அன்று அல்ல 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதியே கூறியிருக்க வேண்டும். கல்முனை அக்கரைப்பற்று பிரதான வீதியை மறித்து நிந்தவூரில் மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். பிரதேசவாசிகளுக்கும் விசேட அதிரடி படையினருக்கும் இடையில் நேற்று இரவு இடம்பெற்ற இந்த மோதலினை அடுத்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டார். விசேட அதிரடிப்படையின் 5 உறுப்பினர்கள் நிந்தவூர் பகுதிக்கு நேற்றிரவு சென்றுள்ளதாகவும் அவர்களில் சிலர் சிவில் உடையில் காணப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நிந்தவூர் பகுதியில் கடந்த நாட்களில் இடம்பெற்ற கொள்ளைச் சம்பவங்களுடன் இவர்கள் தொடர்பு பட்டிருக்கலாம் என்று பிரதேச மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டமையினால் நேற்றிரவு மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்களை அறிவதற்காக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகனவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்பை ஏற்படுத்தியது. சமாந்துறை போலீஸ் பிரிவில் நிந்தவூர் பகுதிக்கு நேற்றிரவு விசேட அதிரடிப்படை உறுப்பினர்கள் சிலர் சென்றுள்ளனர். இதன்போது நிந்தவூர் பிரதேச மக்களுக்கும் விசேட அதிரடிப்படையினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. 5 விசேட அதிரடிப்படை உறுப்பினர்களில் 2 பேர் சிவில் உடையில் சென்றமையே இதற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக சமாந்துறை போலீஸ் நிலையத்தின் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட குழுவினர் அங்கு சென்றுள்ளனர். இதன்போது பிரதேச மக்கள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிள் ஒருவரும் சமாந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மோதலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு வானை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மோதல் சம்பவத்தை அடுத்து நிந்தவூர் மக்கள் அக்கறை பெற்று காரைதீவு பிரதான வீதியை மறித்து இன்று காலை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடி தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் இந்திரன் அந்த பகுதிக்கு சென்றுள்ளார். வெற்றிகரமான பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை இலங்கையினால் நடத்துவதற்கு முடிந்ததாக முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்த்தன தெரிவிக்கின்றார். மாத்தறை அங்குரச பகுதியில் நேற்று இடம்பெற்ற வைபவம் ஒன்றிலேயே அவர் இதனை கூறினார். லக்ஷ்மண் யாப்பா அபேவர்த்தன அமைப்பினால் முதல் தடவையாக தெனியாய தொகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்ட யொவுன் பவுர அமைப்பின் இளைஞர் சந்திப்பில் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஏழு நாட்களில் இடம்பெற்ற பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடுகளில் பங்கேற்றுள்ள போதிலும் இவ்வாறானதொரு வெற்றிகரமான மாநாட்டை நாம் காணவில்லை என நாட்டிற்கு வருகை தந்த அனைத்து அரசு தலைவர்களும் கூறினார்கள். அனைத்து பிரிவுகளும் முறையாக செயற்பட்டன. உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது. உலகின் எந்த ஒரு நாட்டிற்கும் இதனை முன்னெடுக்க முடியாது என சில நாடுகள் கூறுகின்றன. முறையாக இதனை முன்னெடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் ஜனாதிபதிக்கு இருந்தது. அரசு தலைவர்கள் இலங்கைக்கு வருகை தர மாட்டார்கள் என பொதுநலவாய மாநாட்டை நடத்த முற்பட்ட சந்தர்ப்பத்தில் கூறினார்கள். பொதுநலவாய மாநாட்டை இலங்கையில் நடத்துவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுத்த சந்தர்ப்பத்தில் இதற்கு அதிக செலவாகும் எனவும் வீண் விரயம் எனவும் இதனை இந்த நாட்டில் செய்ய முடியாது எனவும் கூறினார்கள். இவை ஒன்றையும் ஜனாதிபதி பொருட்படுத்தாமல் பொதுநலவாய மாநாட்டை நடத்துவதற்கான தீர்மானத்தை எடுத்தார். இந்த நாட்டின் நிலைமையை அவதானிப்பதற்கு உலக நாடுகளின் ஜனாதிபதி மற்றும் பிரதமர்கள் இங்கு வருகை தந்தனர். ජනාධිපතිවරු අගමැතිවරු ඔක්කොම ආවම මේ රටේ තිබුණු තත්ත්වය දැනගත්තා. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கான பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு 3 நாள் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தலைமை போலீஸ் இன்ஸ்பெக்டர், உப போலீஸ் இன்ஸ்பெக்டர், போலீஸ் சார்ஜன், போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகிய பிரிவுகளைச் சேர்ந்த உத்தியோகத்தர்களுக்கு பொதுநலவாய மாநாடு கடமைகள் நிறைவு பெற்றதன் பின்னர் இந்த விடுமுறை கிடைக்கும் என போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இம்முறை இந்த மாநாட்டின் பாதுகாப்பு கடமையில் சுமார் 20,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கம்புருப்பிட்டிய உள்ளல பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இரவு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரும் அவரது மனைவியும் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலங்களாக கண்டுபிடிக்கப்பட்டிருந்தனர்.
குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் துப்பாக்கியால் தலையில் சுடப்பட்டு தடிகளால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டமை பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. அவரது மனைவி தடிகளால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன தெரிவிக்கின்றார். இந்த இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக 8 போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொலையாளிகள் போலீஸ் உத்தியோகத்தரின் 2 வயது குழந்தை மீதும் தாக்குதல் நடத்தியதுடன் குழந்தை தற்போது கவலைக்கிடமான நிலையில் கராப்பிட்டிய வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் பௌர்ணமி கலைவிழா ஒன்றினை மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த விழாவிற்கு மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் தலைமை தாங்கினார். மட்டக்களப்பு மாவட்ட பாரம்பரியங்களை பேணி பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவில் கலை வடிவங்கள் அரங்கேற்றப்படுகின்றன. நேற்றிரவு காத்தான்குடி பிரதேச செயலக பிரிவில் உள்ள கோலாட்டம், களிக்கம்பு, சிலம்படி முதலிய பாரம்பரிய கலை வடிவங்கள் அரங்கேற்றப்பட்டன. மட்டக்களப்பு மாநகர ஆணையாளர், வவுணதீவு பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம். 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.